ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. கம்பராமாயணம் பாலகாண்டம். அறையும் ஆடரெங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ. இறையும் ஞானம் இலாத என் பொன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. அறியாமையுடைய குழந்தைகள் அறையும் நாடக மேடையுமாக தரையிலே கூடு கீறி விளையாடினால் சிற்பக்கலை வல்லவர்கள் அக்குழந்தைகளை கோபிப்பார்களோ? அதுபோல சிறிதளவேனும் தெளிவில்லாத என் புல்லிய கவியை கேட்டு முறையாக நூல்களை ஓதி உணர்ந்த புலவர்கள் சினம் கொள்வாரோ? குழந்தைகளின் தரைக்கீறல் கண்டு சிற்பிகள் சினவார். ஏன் புனவி கேட்டு புலவர்கள் சினவார். தேவ பாடகின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இதுணர்த்திக பண்பரோ. தெய்வமொழி எனப்படுகின்ற வடமொழியில் இந்த ராம கதையை இயற்றிய வான்மீகி, வசிட்டர், போதாயனர் ஆகிய மூவருள் முதன்மையாகியராவரும் வாக்கிர் சிறந்தவருமாகிய வான்மீகி முனிவர் சொல்லியபடியே தமிழ் பாடல்களால் இந்த ராமவதாரத்தை நான் சொல்லிய இயல்பாகும். வடமொழியில் ராமபிரான் கதை சொல்லியவர் மூவர். அவர்களுள் ஆதிகவி வான்மீகி அருளிய காப்பியத்தின் வழியாலேயே கவி சக்கரவர்த்தி ராமவதார காப்பியத்தை நடத்துவதாக இச்செய்யுள் சொல்லுகிறது. காப்பிய கதையின் பொது அமைப்பு ஆதி காவியத்தின் வழியதே. எனினும் காப்பிய கட்டமைப்பு சீர்மையையும் தமிழ் பண்பாட்டு மரபையும் கருதி கவி சக்கரவர்த்தி பல மாற்றங்கள் செய்துள்ளார் என்பதை மறந்திடுதல் கூடாது. ஆதிகவி விரிவாக ஓதியதை சுருக்கியும் சுருங்க கூறியதை விரித்தும் சில செய்திகளை விடுத்தும் புதியன சில புகுத்தியும் செய்திகளை இடம் மாற்றியும் கம்பர் தம் காவியத்தை இயற்றியுள்ளார் என்பதையும் மனம் கொள்ள வேண்டும்.